Hello friends, welcome to Sparks Academy. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா NTPC உடைய லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். ஸோ ஏன் சார் இந்த வீடியோ அப்படின்னா இன்னைக்கு வந்து NTPC உடைய கிராஜுவேட் எக்ஸாம் உடைய டேட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் 5ல இருந்து ஜூன் 23 வரைக்கும் இந்த எக்ஸாம் அப்படின்றது நடக்க போகுது. ஸோ அப்போ இன்னையிலிருந்து ஒரு 20 டேஸ் தான் இருக்கும் எக்ஸாக்டா சொல்லணும்னா. ஸோ இப்போ இந்த 20 டேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அது இல்லாமல் சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ரைட்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் என்ன அப்படின்னா CPT 1, CPT 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சிலபஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஜென்ரலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்டி, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்க போது உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க்ஸ். ஸோ CPT 2ல உங்களுக்கு அதே சேம் செக்ஷன் தான் 120 மார்க்ஸ் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு டைப்பிங், கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஸோ அண்ட் மெடிக்கல் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்க போகுது. ரைட்? ஓகே. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 90 மினிட்ஸ், 100 மார்க், 120 மார்க்ஸ். அண்ட் நெகட்டிவ்னு பார்க்கும்போது 1/3. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இங்கே இருக்கிறது வந்து என்னென்ன சிலபஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக்ஷன் வைஸ் ஸோ எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கான், ஸோ எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் தென் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், ஜிகேலாம் கொடுத்துருக்கேன். இப்போ இது நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஒரு பேசிக்காக ஸ்டூடெண்ட்டோ இல்லை படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான். ஓகேங்களா? அடுத்தடுத்த ஸ்டைலில் இந்த 20 டேஸ் என்ன பண்ணணுன்றது சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்டின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா 2 செக்ஷன். ஸோ அரித்மெட்டிக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் ஈஸியாக இருக்கும். ஏன் சார் அப்படின்னா இப்போ அரித்மெட்டிக்லேயே எனக்கு ஃபுல்லாகவே லாஜிக்கல் ரிலேஷனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ நீங்கள் நிறைய என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யோசிக்கணும், நிறைய வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்னா எனக்கு ஃபார்முலா, ரிசல்ட், ப்ராப்பர்ட்டி இது தெரிஞ்சாலே போதும். ஒரு கொஷின் இருக்குன்னா ஸோ ஆன்சர் அப்படின்றது என்னால் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ எனக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் பார்க்கும்போது மென்சுரேஷன், அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெண்ட்ரி, மீதி இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரித்மெட்டிக்ல வந்துடும். ஸோ இங்கே வந்து ரயில்வேஸில் கேட்ட ஓகேங்களா ஸோ கொஷின்ஸோடைய நம்பர்ஸ் ஸோ எத்தனை வாட்டி கேட்டிருக்கான் அப்படி பார்க்கும்போது எனக்கு ஹையஸ்ட்டாக எனக்கு என்ன இருக்குது 350, 430 எனக்கு அல்ஜிப்ரா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ லோவஸ்ட்டாக பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்குது 49 ஜாமெண்ட்ரி. ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணது. ஓகேங்களா? 2019 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ரயில்வேஸ் எக்ஸாமுமே. ஸோ இப்போ அதே இங்கே ரீசனிங்னு வரும்போது எனக்கு ரீசனிங்கை நான் 3ஆக பிரிச்சிருக்கலாம். கரெக்டாக? ஸோ வேர்பல், நான் வேர்பல். ஸோ வேர்பல் எனக்கு கோடிங், டிகோடிங், டைரக்ஷன் டெஸ்ட், ஸோ இந்த மாதிரியான டாபிக் இருக்க போகுது. நான் வெர்பலில் இமேஜ் பேஸ்டு, ஸோ ஃபிகர் கவுண்டிங், கியூப்ஸ் அண்ட் டைஸ், ஸோ அந்த மாதிரி. லாஜிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், அசம்ஷன், ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் இருக்க போகுது. ஸோ இங்கேயுமே எனக்கு என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் வச்சிருக்கிற ஒரு அனாலிசிஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஆப்டி, ரீசனிங். ஸோ இங்கே ஜென்ரல் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ். ஸோ இப்போ எனக்கு ஜென்ரல் சயின்ஸ்னு வரும்போது எனக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்க போகுது, என்விரான்மெண்ட் இருக்க போகுது, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்க போகுது. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஸோ ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்க கொஷின்ஸ். ஸோ நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போறீங்கன்னா ஸோ எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ NTPC அப்படின்னா நான் ஒரு சயின்ஸ் படிக்கிறேன், இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே இங்கே ஜென்ரல் நாலேஜ்னு வரும்போது எனக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி இருந்திருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன் நீங்கள் வந்து கவர் பண்ணும்போது ஸோ இது எல்லாமே ஒரு ஜென்ரலான ஓவர்வியூ. ஸோ ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்கான் அப்படின்றது தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து 2019 நடந்த ஒரு NTPC எக்ஸாம் உடைய செக்ஷன் வைஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸோடைய ஸ்பிளிட் அப். ஸோ இங்கே ஒரு எப்படி சொல்றது ஒரு எக்ஸாக்ட் டேட்டா இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் கொடுத்துருக்கேன், செக்ஷன் வைஸும் கொடுத்துருக்கேன். இப்போ ஹிஸ்ட்ரியில் எனக்கு 5லேருந்து 7 கொஷின்ஸ் கேட்டிருக்கான், ஜியாகிரபியில் எனக்கு 2லேருந்து 5 கொஷின்ஸ் கேட்டிருக்கான், ஸோ பாலிட்டியில் எனக்கு 2லேருந்து 4 கொஷின்ஸ் கேட்டிருக்கான். ஸோ இப்போ நான் இதை வச்சு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ஒரு கம்பேரிட்டிவ்லி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஓகே எந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் அதிகமாக இருக்குது, ஸோ அப்போ நான் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத நான் கொடுக்கலாம். ஸோ இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த 20 நாள் இது பண்ண முடியாது. பட் அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஸோ இந்த டேட்டாவை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்டில் எனக்கு வந்து நம்பர் சிஸ்டம் 3 கொஷின் இருக்கு, டைம் அண்ட் ஒர்க்கில் 2லேருந்து 3 கொஷின் கேட்டிருக்கான். ஸோ ரேஷியோ, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரீசனிங்கும் இருக்கு, அனாலஜி இருக்கு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் இருக்கு. ஸோ இது CPT 1. CPT 2லையும் பாருங்க, இப்போ ஹிஸ்ட்ரி எனக்கு இங்கே 5 to 7 கொஷின்ஸ் அப்படின்னா இங்கே 4 to 5 கொஷின்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா ஓகே ஸோ அப்போ நான் CPT 1ல இத்தனை கொஷின் அட்டன் பண்ணுறேன், CPT 2ல இத்தனை கொஷின் அட்டன் பண்ணுறேன்,
அப்போ நான் வந்து இப்படி என்னுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நான் கொண்டு போகணும். ஸோ எதுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த டேட்டாலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இப்போதான் மெயின் பாயிண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பார்த்து ஜஸ்ட் ஒரு ஜென்ரலான ஒரு என்ன சொல்றது ஒரு டேட்டா. ஸோ யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் இப்போ எனக்கு ஒரு 20 டேஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே எக்ஸாம் நோக்கி உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படின்றத கொண்டு போயிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ இன்னமும் இந்த 20 நாள் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்கும். பட் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் பர்சனலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒரு இந்த 20 டேஸ் இல்லை ஒரு 1 மந்த் அப்படின்னு வச்சுப்போமே, முன்னாடி நான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக நான் எடுத்திருப்பேன். ஸோ ஃபுல் மார்க் டெஸ்ட் எனக்கு ஒரு 15லேருந்து 20 இல்லை ஒரு 30 ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்திருப்பேன். ஸோ ஒன்று நான் டெஸ்ட் புக் இல்லை ஆலிவுட் மோஸ்ட்லி டெஸ்ட் புக்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு 100 கொஷின் இருக்கும் போது 100 மார்க் CBT 1. ஸோ அதோட ரிவ்யூ பார்த்துருப்பேன். ஸோ ஃபுல் டெஸ்ட் நான் டெய்லி பேசிஸில் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ டெய்லி பேசிஸில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு அதோடைய ரிவ்யூ பார்த்துருப்பேன். ஓகே, அடுத்து ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்பேன் நெக்ஸ்ட் அப்படின்னா ஒரு செக்ஷனல் இல்லை அப்படின்னா 2 செக்ஷனல் எடுத்திருப்பேன். ஒரு ஆப்டி ஒரு ரீசனிங் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ மாற்றி ஸோ ஃபர்ஸ்ட் டே 1 நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஆப்டி ரீசனிங் எடுப்பேன். டே 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டி ஜிஎஸ் இல்லை டே 3 ரீசனிங் ஜிஎஸ். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட் டேல ஆப்டி ஜிஎஸ் ரீசனிங் ஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷெடியூல் அப்படின்றத நீங்கள் 1 by 1 நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ டெய்லி செக்ஷனலும் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அப்போ எனக்கு லாஸ்ட்டாக எண்ட் ஆஃப் த டே நான் என்ன பண்ணுன்றது சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு என்ன அப்படின்னா நான் ஃபுல் டெஸ்ட் டெய்லி பேசிஸில் எடுத்துருக்க போகிறேன். அண்ட் தென் டெய்லி பேஸில் ஒரு செக்ஷனல் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ஒரு குயிக் ரிவிஷன். ஸோ ஃபுல் டெஸ்ட் நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் நான் சால்வ் பண்ணுறேன். அப்போ நான் அதோட ரிவ்யூ பார்க்குற டைம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ நான் செக்ஷனல்னு போகும்போது ஒரு குயிக்காக நான் ஒரு டெஸ்ட் முடிச்சிட்டேன். வித்தின் ஒரு 30 to 45 மினிட்ஸில் நான் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டேன் அப்படின்றது. ஓகே அண்ட் தென் ஸோ ரிவ்யூ அப்படின்றது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் போடுறீங்க படிக்கிறீங்கன்றதை தாண்டி ரிவ்யூவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் பர்சனலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரிவ்யூ பார்க்குறேன் அப்படின்னா 3 விஷயம் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கரெக்டான கொஷின்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். இப்போ ஒரு 50 கொஷின் இல்லை ஒரு 100 கொஷின் இருக்குது, நான் ஒரு டெஸ்ட் போடுறேன் அப்படின்னா ஸோ கரெக்டான கொஷின்ஸை நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து தப்பு பண்ணியிருப்பேன் இல்லை எனக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் கரெக்டான கொஷின்ஸ் பார்க்கும்போது இன்னும் சில மல்டிபிள் அப்ரோச்சஸ்லாம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கற்றுக்கலாம். இன்னும் சில ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கும். ஸோ எனக்கு ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ நான் கரெக்டான கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். அண்ட் தென் என்னென்ன கொஷின் அட்டெம்ப்ட் கொடுக்கல எனக்கு தெரியலையோ அந்த கொஷின்ஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தப்பான கொஷின்ஸ் பார்ப்பேன். ஸோ இந்த 3 பாயிண்ட்ல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஸோ இப்போ இந்த 3மே நான் தெளிவாக ரிவ்யூ அண்ட் ரிவிஷன் அப்படின்றது நான் வந்து ஃபுல் டெஸ்ட் போட்டாலும் ஓகே, இல்லை ஒரு செக்ஷனல் போட்டாலும் ஓகே, இந்த ரிவ்யூ அண்ட் ரிவிஷன்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒருவேளை எனக்கு மீதி டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இந்த மாதிரியான டாபிக் எல்லாமே டெய்லி பேசிஸில் ரிவிஷன் பண்ணுவேன். ஏன்னா இது லாஸ்ட் மினிட் இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது அப்படின்னும் போது என்னால் எக்ஸ்ட்ராவாக புதுசாலாம் படிக்க முடியாது. ஸோ இப்போ நான் படித்த விஷயத்த ரிவைஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருப்பேன் ஒரு ஃபுல் டெஸ்ட் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் இருந்திருக்கும் அண்ட் ஜிகே இல்லை அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த 3 தான் எனக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இந்த 20 டேஸோடைய டெய்லி ஷெடியூலாக இருந்திருக்கும். ஸோ இது ஒரு 2 hours, ஸோ இது ஒரு 1 hour, ஸோ இது ஒரு 2 hours வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக 5 hours per day அப்படின்னு சொல்லிட்டு இந்த 20 டேஸ் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா என்னுடைய ஷெடியூல் அப்படின்றத நான் அலோகேட் பண்ணியிருப்பேன். ஸோ ரிமைனிங் டைம் முடிஞ்சால் நான் படிப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து எனக்கு வேற ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எனக்கு இந்த ரிவ்யூ அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ரைட்? ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த 20 டேஸில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அப்படின்றத கிராக் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் CBT 1 அப்படின்றது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கட் ஆஃபும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ CBT 1 நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா CBT 2 அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸோ அப்போது மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஷெட்யூல் அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து எக்ஸாம்ஸ் அப்படின்றத நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.